ஓம் சாந்தி. சிவ பாபாவுடைய மகா வாக்கியத்தை கேட்கலாம். பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, நிராகாரமான சிவ பரமாத்மா கீதையின் பகவான் எப்படியானார்? தாயும் தந்தையுமான இறைவன் சிவன் கீதையின் பகவான் எப்படியானார்? அதை பற்றிய அறிமுகத்தை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறார் பாபா. ரெண்டாவது பாபா சொல்கிறாரு, நினைவு இல்லாமல் நாமக்குள்ளார ஞானத்தின் தாரணை ஏற்படாது. பாபாவோட நினைவு இருந்தால் தான் ஆத்ம ஜோதி முழுமையாக பிரகாசிக்கும். அதனால் இன்றைக்கி முழு வானியில் பாபா சொல்கிறது, யோகா கண்டிப்பாக நம்ம செய்யணும். புத்தியினுடைய தொடர்பை ஒரே ஒரு நிராகார் ஜோதி பரமாத்மாவோட நம்ம லிங்க் பண்ணணும். இன்றைக்கி வாணியுடைய சாரம் அதுதான். 15/2/2022 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे आत्मा रूपी दीपक में योग रूपी घृत डालो तो आत्मा शक्तिशाली हो जाएगी. இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்ற தீபத்தில் யோகா என்ற, அதாவது நினைவு என்ற நெய்யை விட்டு கொண்டு இருந்தீர்களானால் ஆத்மா சக்திசாலி ஆகும். ஆத்மாவுடைய அந்த ஜோதி பிரகாசம், ஆத்மா மாயை வெல்ல வேண்டுமானால் என்ன வேணுங்கிறார் பாபா? நினைவு என்ற, அதாவது யோகா என்பது ரொம்ப அவசியமானதுன்னு சொல்கிறார். கேள்வி, ஆத்மா ரூபி பேட்டரி மே பவர் பர்னே கா ஆதார் கியா ஹை? ஆத்மா என்ற பேட்டரியில் பவர் நிறைவதற்கான ஆதாரம் என்ன? அதாவது சக்தி நிறைவதற்கான ஆதாரம் என்ன? ஆத்மா ரூபி பேட்டரி மே பவர் பர்னே லியே புத்தி யோக் கா பல் சாஹியே. ஆத்மா என்ற பேட்டரியில், அதாவது சக்தி நிரம்புவதற்காக புத்தியின் தொடர்பினுடைய பலம் வேண்டும். அதாவது நம்முடைய புத்தியானது சிவ பாபாவுடன் இணைந்து இருக்க வேண்டும். அதான் லிங்க்கு எப்போதுமே நமக்கு பாபாவோட இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் சக்தி வரும். புத்தியு கா பல் சே சர்வ சக்திவான் பாப்கோ யாது கரேங்கே த பேட்டரி பரேகி. எப்பொழுது புத்தியினுடைய தொடர்பு, புத்தியினுடைய பலம் சர்வ சக்திவான் பாபாவை நினைவு செய்கின்றார்களோ புத்தி பலத்தால், அப்பொழுதுதான் பேட்டரி என்பது நிறையும். जब तक बैटरी में पावर नहीं है तब तक ज्ञान की धारणा भी नहीं हो सकती है. பாபா சொல்கிறாங்க, எது வரைக்கும் பேட்டரியில் பவர் இல்லையோ அதுவரை ஞானத்தின் தாரணை என்பது ஏற்படவே முடியாது. அதாவது பாபாவோட நினைவு இருந்தால் தான், யோகா இருந்தால் தான் பாபாவுடைய ஞானத்தை நம்ம நல்லா கேட்ச் பண்ண முடியுங்கிறார். பாபாவை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா பாபாவோட அறிமுகம் நமக்கு ஞானத்தில் தான் கிடைக்கிது. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, யோக சக்தி ரொம்ப ஆதாரமானது. ஆத்மாமே கம்ப்ளீட் ரோஷனி ஆனேமே டைம் லக்தா ஹேனா. பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவில் கம்ப்ளீட் அந்த பிரகாசம் ஏற்படுவதற்கு டைம் ஆகுது இல்லையா? யாது கர்த்தே கர்த்தே ஃபுல் ரோஷனி ஆ ஜாத்தி ஹே. பாபாவை நினைவு செய்ய செய்ய முழுமையான வெளிச்சம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. எப்போ நமக்கு ஒளி கிடைக்குதோ, ஆத்மாவில் பவர் ஏற்படுதோ, அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணலாங்கிறார் பாபா? ஞானத்தை நன்றாக நம்ம முழுமையாக நம்ம தாரணை செய்ய முடியும். கீத் ராத்துக்கு ராகி தக்குமத்து ஜானா. இரவு நேர பிரயாணிகளே கலைத்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. बच्चों ने गीत का अर्थ तो सुना कि तुम बच्चे अब दिन में जाने लिए पुरुषार्थ कर रहे हो. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் பாட்டோட அர்த்தத்தை கேட்டீங்க. என்ன கேட்டோம்? பாட்டோட அர்த்தம், பகலை நோக்கி நாம் செல்வதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். இரவு நேரம்னு பாபா எதை சொல்கிறாங்க? அஞ்ஞானம், அறியாமை என்ற இருள், அதிலிருந்து நாம் வெளிச்சத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். நை துனியாமே தோ ரோஷனி ஹி ரோஷனி ஹே. பாபா சொல்கிறாங்க, புது உலகத்தில் வெளிச்சமே வெளிச்சம், ஒளிமயமான ஒரு உலகம் அது. புராணி துனியாமே அந்தியாராகி அந்தியாரா. பாபா சொல்கிறாங்க, பழைய உலகத்தில் இருளே இருள். ஏகை பிரம்மாக்கி கோர அந்தியாரி ராத். இது பிரம்மாவினுடைய கார் இருள் நிறைந்த உலகம். தும் அபி தின்மே ஜா ரஹே ஹோ. பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது நீங்கள் பகலை நோக்கி போயிட்டுருக்கீங்க. பகலை நோக்கி போகிறது நல்லா தெரியுது இல்லையா? நமக்கு அனுபவம் ஆகுது. இதுக்கு முன்னாடி லைஃப்பில் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நமக்கு வெளிச்சம் கிடைச்சோன்னே, ஒளிமயமான வாழ்க்கை கிடைச்சோன்னே
நம்ம எந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம்? माँ बच्चों को कहते हैं ये बुद्धि का योग लगाते लगाते तक नहीं जाना है. பாபா கூறுகின்றார், புத்தியின் தொடர்பை பாபாவுடன் ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி களைத்து விடாதீர்கள். மீன்ஸ் யோகாவில் களைப்பு வந்துடக்கூடாது. செஞ்ச யோகா போதும் அப்படி நம்ம ஒரு நாளும் அதில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, டயர்ட் ஆகிடக்கூடாது. जितना तुम योग लगाते हो उतना सोजरा होता है. आत्मारूपी दीपक की ज्योति जो उजाई हुई है वह आती जाती है. பாபா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் யோகா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா சொல்கிறாரு, தூய்மை அடைவீர்கள். ஆத்மா என்ற தீபம் சுடர்விட்டு எரிவதற்கு அணைஞ்சிட்டு இல்லையா, அது மீண்டும் சுடர்விட்டு எரிய வேண்டுமானால் அதற்கு யோகம் என்ற நெய் விட்டு கொண்டே இருக்கணும். உஸ் பிஜலிமே தோ ஃபட் சே கரண்ட் ஆ ஜாத்தி ஹே. பாபா சொல்கிறாரு, இப்போ கரண்ட்டு திடீர்னு போயிட்டு சுவிட்சு போகிறோன்னா என்ன ஆகுது, டக்குன்னு வெளிச்சம் வந்துடுது. பரந்து ஆத்மாமே கம்ப்ளீட் ரோஷனி ஆனமே டைம் லக்தா ஹே. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பாருங்கள், நம்ம எப்போ பாபா குழந்தை ஆனோமோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம யோகா பண்ணுறோம், தபஸ்வி வாழ்க்கையில் இருக்கிறோம், தினம் 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 பாபாவை நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அந்த கம்ப்ளீட் பிரகாஷம் என்பது ஏற்படுவதற்கு டைம் ஆகுது. அந்த தக் ஃபுல் ஆஜாகி. பாபா சொல்கிறார், கடைசி வரைக்கும் ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி 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 சார்ஜ் பேட்டரியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லப் ஆகி ஆகி கடைசியில் கம்ப்ளீட் ஆகிடுங்கிறார் பாபா. योग लगाते रहना है, मोटर की बैटरी भी सारी रात बढ़ती जाती है, वैसे ये भी मोटर है. பாபா சொல்கிறார், யோகாவில் டயர்ட் ஆகிடாதீங்க. நல்லா அன்பாக பாபா நம்ம நினைக்க 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 சர்வ சம்பந்தங்களோடு நினைக்கும் போது என்ன எப்படி இருக்கும்? யோகா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யோகத்தில் நம்ம எவ்வளோ நம்ம ஆனந்தத்தை அடைகிறோமோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கும். கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட, நம்ம 5 நிமிஷம் கிடைச்சா கூட நம்ம போய் உட்காந்து யோகா பண்ணுங்கிற அந்த ஆர்வம் ஏற்படும். எப்படி மோட்டரில் பேட்டரியை ஃபுல்லாக பண்ணுறாங்க இல்லையா, சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபுல் நைட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் பாபா சொல்கிறாரு, ஆத்மா என்ற பேட்டரியில் பாபாவோட நினைவு என்ற சார்ஜ் போடுங்க. அதாவது யோகம் என்ற நெய் என்பது காலி ஆயிடுச்சு. இப்போ திரும்பி அதனால் பவர் குறைஞ்சிட்டுங்கிறார் பாபா. ஆத்மா டிம் ஆயிட்டு. அதனால தான் ஒவ்வொரு பர்த்தாக நம்ம கீழே பிறவி சக்கரத்தில் இறங்கி 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 என்ன பண்ணிட்டோம், லாஸ்ட்டு படிக்கு வந்துட்டோம். ஆத்ம ஜோதி அணைஞ்சிட்டு திரும்பி பாபா என்ன பண்ணுறார், மறுபடியும் ஆத்ம ஜோதியை வெளிப்படைய வைக்கிறார். बाबा को तो पावरफुल सर्वशक्तिवान कहा जाता है ना. इस बैटरी में सिवाय बुद्धि योग बल के पावर आ नहीं सकती. பாபாவை சர்வசக்திவான், பவர்ஃபுல் சர்வசக்திவான் சொல்லப்படுது. ஏன்னா அவர் யார்? பாபா சுப்ரீம் பேட்ரி. அவர் டிஸ்சார்ஜே ஆகாதவருக்கு. எத்தனை பேருடைய கனெக்ஷன் ஏற்பட்டாலும், பேட்டரியோட லிங்க் ஏற்பட்டாலும் அவருடைய பேட்டரியிலேருந்து சார்ஜ் இறங்காது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, பவர்ஃபுல் சர்வசக்திவான் அவர். பாபா சொல்கிறாரு, நம்மளுடைய ஆத்மாவுடைய பேட்டரி சார்ஜ் ஆகணும்னா யோக பலம் இல்லாமல் பவர் கிடைக்காது. सर्वशक्तिवान बाबा से ही योग लगाने से सारी बैटरी बढ़ती हैं. சர்வசக்திவான் பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் ஃபுல் பேட்ரி சார்ஜ் ஆகும். சார்ஜ் கூட ஃபுல்லப் ஆகணுங்கிறார் பாபா. இப்படி செல்ஃபோனில் காலையில் ஃபுல் போட்டுடுறோம், அப்போ தான் ஃபுல் டேக்கு நமக்கு அது யூஸ் ஆகுது. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறார், நம்ம ஆத்மாவுடைய சார்ஜ் ஃபுல்லப் ஆகணும். बैटरी भरने के सिवाय नॉलेज भी धारण नहीं हो सकती. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஆழமான மீனிங் சொல்கிறார் பாபா. பேட்டரியை நீங்கள் பவர்ஃபுல் ஆக்காமல் நாலேஜை தாரணை பண்ண முடியாதுன்ட்டார் பாபா. சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கிரகிக்கணும்னா கூட அதுக்கு என்ன வேணும், யோகா வேணும். கடி கடி பாபா கேத்தே முஜே யாது கரோ ஒரு வருஷா லே லோ. அடிக்கடி பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்ன நினைங்க, ஆஸ்தியை அடைந்து கொள்ளுங்கள். மண்மனாபவ, மண்மனாபவ, மனதை என்னிடம்
அர்ப்பணம் செய்யுங்க. கித்தனி சஹஜ் பாத்தே, எவ்வளோ ஈஸியான விஷயம் இது. மனசை தான் நம்ம பாபாவிட்ட அர்ப்பணம் பண்ணணும். இது என்ன கஷ்டமா என்ன? மனசில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீது நம்ம வெற்றி அடையணும். मनुष्य तो राम राम का जाप करते रहते और चाहते हैं राम राज्य को, परंतु इसे राम राम जपने से राम राज्य तोड़े ही होगा. பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு மனிதர்கள் ராம் ராம்னு என்ன பண்ணுறாங்க, 108 முறை ஜெபிக்கிறாங்க, ராமருடைய நாமத்தை சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, எல்லாருமே இன்னைக்கு ராமராஜ்யத்தை விரும்புகின்றனர். ஆனால் அப்படி ராம் ராம்னு ராமருடைய நாமத்தை ஜெபிப்பதால் ராமராஜ்யத்துக்கு போயிட முடியாது. எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம ராமராஜ்யம் போகணுன்னா. ऐसा राम राम तो जन्म जन्मांतर बहुत करते जाए. गंगा के घंटे पर बैठकर, கங்கா நதி ஓரத்தில் பல பிறவிகளாக போய் ராம் ராம் ராம்னு என்ன பண்ணியிருக்கோம், எத்தனை ஜென்மங்கள் ஜெபம் பண்ணியிருப்போம். ये तो कोई को पता ही नहीं राम राज्य किसको कहा जाता. பாபா சொல்கிறாங்க, ராமராஜ்யம் என்று எதை அழைக்கப்படுது, இது யாருக்குமே தெரிவதில்லை. ஜரூர் ராம் ஹி ராமராஜ்ய பனாயேங்கே. எவ்வளோ அழகான ஆழமான விஷயம். ராமர் தான் ராமராஜ்யத்தை உருவாக்கியிருப்பார். பாபா சொல்கிறது புரியுதா? அப்போ ராமர் யார்? சிவராம். பாபா சிவன், அவர் தான் ராம். இங்கே ராம் அப்படின்னு அர்த்தம் என்ன? நாம் அனைவரையும் மீட்கக்கூடியவராக இருக்கார். பலவிதமான துக்கங்களின் சுமைகளிலிருந்து பாபா மீட்டு எடுக்கிறார். அதனால் அவர் ராமர். அப்போ ராமர் பாபா தான் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியும். உனோக்கி புத்தி में सीता राम वाला राज्य आ गया है. பாபா சொல்கிறார், நான் மற்றவங்களுடைய புத்தியில் ராமராஜ்யன்னு சொல்லும்போது யாருடைய சித்திரம் முன்னாடி வருது? சீதா ராமருடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த சித்திரத்தை வச்சு வணங்குறாங்க. அப்போ ராம் ராஜ்யமே தோ ராம் கோகி ஆராம் நகிதா. பாபா சொல்கிறாரு, அந்த ராமராஜ்யம், சீதா ராமருடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ராமராஜ்யத்தில் ராமருக்கு என்ன இல்லையா, ஆராம் ஓய்வு என்பதே அங்கே இல்லை. राम राजा की ही स्त्री चोरी हो गई तो प्रजा का क्या हाल होगा. ராமராஜ்யத்திலேயே ராமர் ராஜா அவருடைய ஸ்திரீ மனைவியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பாபா சொல்ற, அப்போ பிரஜைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? சீத்தையை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அங்கே இருக்க வாழக்கூடிய பிரஜைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? ராஜாவுக்கே இந்த நிலைமை என்ன? यहाँ भी राजाओं की स्त्री कभी थोड़े ही चोरी होती. ये लोग फिर राम सीता के लिए कह देते हैं. பாபா சொல்கிறாரு, இங்கே கூட பார்த்தீங்கன்னா ராஜாக்களினுடைய ஸ்திரீ ஒரு பொழுதும் கடத்தப்படுவதில்லை. பாபா சொல்கிறாரு, ஆனால் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ராம் சீத்தைக்காக அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஏபடி சமஜினைக்கு பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப ஆழத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். ராமராஜ்யம்னா என்ன அப்படிங்கிறத பாபா புரிய வைக்க சொல்கிறார் இன்னைக்கு. வாஸ்தவமே ராம் தோ பரம்பிதா பரமாத்மா கோஹி கஹா ஜாதா. ராமர் என்றால் பரம்பிதா பரமாத்மா, பிதா பரமாத்மா, தாயும் தந்தையுமானவர். गाते भी है ना तुम माता पिता हम बालक तेरे. माता पिता कौन सा जिसके लिए ये गीत गाते हैं. சொல்லப்படுது இல்லையா, நீங்கள் தான் எங்களின் தாயும் தந்தையும், நாங்கள் அனைவரும் உங்களின் குழந்தைகள் என்று. அப்போ தாய் தந்தை என்று யாருக்காக புகழ் பாடப்படுது? ஏக் தோ லௌகிக் மாத் பிதா உன்கி தோய் மகிமா நகி கரேங்கேனா. ஒன்று தாய் தந்தை, எல்லாருக்குமே லௌகீகத்துக்கு தாய் தந்தை இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இப்படிப்பட்ட மகிமை பாட முடியாது இல்லையா. ज़रूर दूसरा कोई परम पिता है तो ज़रूर माता भी होनी चाहिए. அப்போ இந்த சரீரத்துக்கு தாய் தந்தைக்கு இந்த மகிமை இல்லைன்னா அப்போ வேறு ஒருவர் பரமபிதா, பரமபிதா கண்டிப்பாக வேறு ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு தான் இந்த மகிமை பாடப்படுது. அப்போது
பரமபிதா இருந்தா யாரு வேணுங்கிறார் பாபா? மாதாவும் அவசியம் வேணும் இல்லையா? उनकी तो ये महिमा नहीं करेंगे। एक गायन के परलौकिक माता पिता का पूछते हैं हु इज क्रिएटर। பாபா சொல்றாங்க, இந்த மகிமை பாடப்படுது. பரலௌகீக தாய் தந்தை தந்தை பரலௌகிகமான தாய் தந்தை யாரோ அவங்களுக்குத்தான் தாயும் தந்தையுமானவர்னு புகழ் பாடப்படுது. பாபா சொன்னீங்க கேளுங்க, ஹூ இஸ் கிரியேட்டர்? கிரியேட்டர் யாரு? இந்த சிருஷ்டியை படைச்சவர் யாரு? தோ ஜட் கஹேங்கே காட் ஃபாதர். உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் பகவான் தானே படைப்பாளராக இருக்க முடியும். காட் ஃபாதர் தோ சித்தஹேனா மாதா பிதா. பாபா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஞானம் சொல்ல கற்றுக் கொடுக்குறார். அப்போது இதில் என்ன ஆயிடுது? நிரூபணம் ஆயிடுது இல்லையா? அவர் தான் தாயும் தந்தையுமானவர். சமைகி தோ மாத் பிதா ஹோத்தேஹே. இந்த நேரம் நமக்கு 2 தாய் தந்தை, ஒன்று லௌகிக், இன்னொன்று பரலௌகிக். சத்தியுமே தோ சிர்ஃப் ஏகி மாதா பிதா ஹோத்தா. ஆனால் சத்தியுத்தில் ஒரே தாய் தந்தை தான். லௌகிக் மாதா பிதா யஹாं भी होते भी यहाँ गाते हैं तुम மாதா பிதா. பாருங்க, நீங்கள் உலகத்தில் ஒவ்வொருத்தங்களுக்குமே தனித்தனி தாய் தந்தை. ஆனாலும் அம்மா அப்பா இருந்தாலும் ஆனால் இந்த மகிமை பாடப்படுது. கோயிலில் போய் எல்லாருமே என்ன வேண்டுவாங்க, என்ன சொல்கிறாங்க? ஹே பகவான், நீங்கள் தான் எனக்கு தாயும் தந்தையும், சர்வமும் நீங்கள் தான்னு யாரை சொல்லப்படுது? அப்போது इस समय हम बच्चों को बाप द्वारा सुख घनरे मिल जाते हैं. இந்த நேரம் நாம் தாயும் தந்தையுமான பாபாவை அடைந்து விட்டோம். ஆகவே சுகமான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிட்டு फिर एक माता पिता हो जाता है. இங்கேருந்து நம்ம அடுத்து நம்ம சத்தியுகம் போயிட்டோம்னா அங்கே நமக்கு தாய் தந்தை தான் ஒருத்தர் தான். परलौकिक माता पिता द्वारा सत्य की प्रारब्ध में सुख घनरे होते हैं. பரலௌகிகமான தாய் தந்தை மூலமாக சத்தியுக பிராப்தியினுடைய சுகம் என்பது நமக்கு அங்கே ஏற்பட்டு விடுகிறது. உஸ் மாத் பிதா காஹி காயன் ஹே. அப்போ யாருக்கு மகிமை பாடப்படுது? தாயும் நீங்கள் தான் தந்தையும் நீங்கள் தான்னு ஒரே ஒரு நிராகாரமான ஜோதி பிந்து கீதையின் பகவான் பாபாவுக்கு மட்டுமே. फिर भी ऐसे बाबा को बच्चे याद करना भूल जाते. பாருங்க, அப்படிப்பட்ட தாய் தந்தையுமான இறைவன் சத்தியுக பிராப்தி கொடுக்குறாருன்னா அப்படிப்பட்ட பாபாவை குழந்தைகள் மறந்துடுறாங்க. तुम बच्चों को तो सबको बाप का परिचय देना है कि बाबा आया है. குழந்தைகள், நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தே ஆகணும். பாபா வந்துள்ளார். இந்த சிருஷ்டியில் பகவான் நம்முடன் இருக்கிறாருங்கிறத சொல்லணும். ஹமேஷா ஸ்ரீ பாபா அவர் பிரம்மா பாபா கேத்தேங்க. எப்போதுமே 2 பாபா நம்மளோட பேசுகிறாங்க. ஒருத்தர் ஸ்ரீ பாபா, இன்னொருத்தர் பிரம்மா பாபா. ஏன்னா பிரம்மா பாபாவுடைய ஆத்மா எங்கே இருக்குதோ அதே இடத்துல இருக்குது. பிரம்மா பாபாவுடைய சரீரம். பட் ஸ்ரீ பாபா எங்கே உட்கார்றாரு? அவருடைய ஸ்தானம் எது? அதே பிருக்குட்டி. பாபா பிரம்மாவுடைய ஆத்மா எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றார். சில நேரம் பிரம்மா பாபாவும் பேசுகிறார். ஏன்னா அவருடைய உடல் இல்லையா அது. பாபா சொல்கிற 2 பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. लौकिक बाबा वो परलौकिक परमपिता वो फिर माता पिता कैसे बनते. பாபா சொல்கிறாங்க, பிரஜா பிதாவுடைய பெயர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா எல்லா பிரஜை மக்களுக்கும் பிதா யார்? பிரம்மா. சிவபாபா யார்? எல்லாருக்குமே அப்பா. இவர் அம்மா, அவர் அப்பா. லௌகீக பாபா லௌகீக தந்தை பரலௌகீக பரமபிதா எப்படி ஆக முடியும்? பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆழமான விஷயம் பாருங்கள். உலகத்தில் எல்லாரும் ஏன் இறைவனை தாயும் தந்தையும்னு சொல்கிறாங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னு பாபா புரிய வைக்கிறார். ये बड़ी गुही बातें कोई भी आते ही पहले ये पूछो परमपिता परमात्मा आपका क्या लगता है. யார் வந்தாலும் முதல்ல அவங்கள்ட்ட கேளுங்கிறார் பாபா. என்ன கேட்க சொல்கிறார்?
பகவான் உங்களுக்கு என்னவாக இருக்கார்? ஏன் நீங்கள் பகவானை அழைக்கிறீங்க? கேளுங்க. பிரஜாபிதா ஆப்கா கியா லக்தா? பிரஜாபிதாவுக்கும் உங்களுக்கு என்ன உறவு சம்பந்தம்? பரமபிதாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஜப் அம்பா பி குப்த தோ ஏ பிரம்மா பி குப்த். எப்படி அம்பா குப்தமாக இருக்காங்க, அதே போல் இந்த பிரம்மாவும் யாரா? குப்தமானவர். பிரம்மா ஹே படிமா. பிரம்மா யார்? பெரிய அம்மா. அதான் பிரம்மா மானா அம்மா. लौकिक बाप का तो नाम रूप देश काल सब जानते. லௌகிக தாய் தந்தையினுடைய பேர் எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருக்காங்க அந்த ரூபமும் தெரியும். எந்த ஊரில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க அதுவும் தெரியும். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அதுவும் தெரியுது. எல்லாமே தெரியும். நாமம் ரூபம் தேசம் காலம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே லௌகீக தாய் தந்தையை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். अब तुम उनको परलौकिक माता पिता का नाम रूप देश काल ऑक्यूपेशन बताओ. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பரலௌகீகமான தாய் தந்தையினுடைய பெயர், ரூபம், தேசம், காலம், ஆக்கியூபேஷன், அவங்க என்ன செய்கிறாங்க இதை பற்றி சொல்லுங்கன்னு கிளியர் பண்ணுங்கிறார் பாபா. எப்படி லௌகீக தாய் தந்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நாலேஜ் இருக்கு இல்லையா? அப்போது பாபா யாருங்கிறத கொண்டு போகணும். மம்மா கி பி படி மம்மா. மம்மா யஜ்ஞத்தில் தாயாக பாபா நியமிச்சிருந்தார். ஆனாலும் மம்மா யார்? தாய். ஆனால் பாபா சொல்கிறாரு பிரம்மா யார்? बड़ी माँ. बड़ी मम्मा द्वारा बच्चों को अडेप्ट करते हैं. பிரம்மா யார்? படி மம்மா. அவர் மூலமாக சிவபாபா அடாப்ட் எடுத்திருக்கார். தோ மாத் பிதா கம்பைன்டு ஹோ ஜாத்தே ஹே. அப்போது தாயும் தந்தையும் கம்பைண்டாக இருக்காங்க இல்லையா? இன்கோ மாதா பிதா அத்வா பாப் தாதா பி கேத்தே. இவரை தான் தாயும் தந்தையும் என்றும் பாப் தாதா என்றும் அழைக்கின்றோம். கிஸ்கோ சம்ஜானைக்கு படி யுக்தியா சாஹியே. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு யுக்தியாக சொல்லணுங்கிறார், யுக்தி வேணுங்கிறார். எதை சொல்கிறதுக்கு? எப்படி சிவபாபா தாய் ஆனார், பிரம்மா மூலமாக எப்படி குழந்தைங்களை அடாப்ட் எடுக்கிறார். பிரம்மா யார்? பெரிய அம்மா. இப்போ சிவபாபா அப்பா. இப்போ தாயும் தந்தையுமாக அடாப்ட் எடுக்கிறார். இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள். बड़े बोर्ड पर लिखना चाहिए, निराकार परमपिता परमात्मा को सब याद भी करते परंतु ये नहीं जानते तो वह माता पिता कैसे. பாபா சொல்கிறார் பெரிய போர்டில் எழுதுங்கிறார். என்ன எழுத சொல்கிறார் பாபா? நிராகாரமான பரம்பிதா பரமாத்மாவை ஏன் அனைவரும் நினைவு செய்கின்றார்கள், ஆனால் இதை ஏன் தெரிஞ்சிக்கல? தாயும் தந்தையும் எப்படி ஆனார் நினைக்கிறாங்க, ஆனால் எப்படி ஒரு தாய் தந்தை? इतनी भी मनुष्यों की बुद्धि नहीं चलती, ये बातें बहुत विचित्र हैं. அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு புத்தி இன்னும் கொஞ்சம் எட்டலைங்கிறார். பாபா சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப விசித்திரமானது. ஜோ பாபாகி அக்கர் சுனாத்தே. இதெல்லாம் பாபாவே புரிய வைக்கிறார். ஆத்மா கேத்தி ஹே ஓ பரம்பிதா பரமாத்மா वो भी है ஆத்மா பரந்து சுப்ரீம் ஹே. ஆத்மா தான் கூறுகின்றது ஓ பரம்பிதா பரமாத்மா. எல்லா பக்தர்கள்லேருந்து எல்லாருமே கடவுளை நினைக்கிறாங்கன்னா அவங்கவுங்களுடைய ஆத்மா தான் அழைக்குது. யார் அழைக்குது? சுப்ரீம். சுப்ரீம் மனா பரம். சுப்ரீம் என்றால் உயர்ந்தவர். ஓ பரந்தாமே रहने वाला. அவர் எங்கே வசிப்பவர்? பரந்தாமத்தை சேர்ந்தவர். वो खुद तो जन्म मरण में नहीं आते हैं. அவர் ஸ்வயம் தான்
ஜென்ம மரண அதாவது பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை, பிறப்பு இறப்பற்றவர். आकर के हमें बच्चों को पतित जन्म मरण से छुड़ाते हैं. பாருங்க, அப்படிப்பட்டவர் நாம் குழந்தைகளை பிறப்பு இறப்பில் சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறார். எந்த பிறப்பு இறப்பு? பதீத்தமான பிறப்பு இறப்பு, அதிலிருந்து விடுவிக்கிறார். பாவன் ஜனம் மரண் சே நகி சுடாத்தே. பாபா சொல்றாரு, கலியுகத்துல பாருங்க ரொம்ப துக்கி ஆத்மா என்ன பண்ணுது, கர்ப்பத்துக்கு போனோன்னு திரும்பி வெளியில் வந்தோடனே என்ன ஆகிடும், மறுபடியும் இறந்துடும், திரும்பி கர்ப்பத்துக்கு போகும். இது பாவத்தினுடைய கணக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதிலிருந்து பாபா நம்மளை காப்பாற்றுறாரு தவிர பாவனமான பிறப்பு இருப்பு எது சத்தியுகத்திலிருந்து நம்மளை என்ன பண்ண முடியாது, அவர் விடுவிக்க முடியாது. நம்ம சக்கரத்தில் வந்து தான் ஆகணும். பதீத ஆத்மா கோஹி பாவன ஆத்மா பனாத்தே ஹே. பாபா பதீத்த ஆத்மாவை பாவனமாக ஆக்குகின்றார். இஸ்லியே உன்கோ பதீத் பாவன் கஹா ஜாத்தா ஹே. ஆகவேதான் பாபாவை பதீத்த பாவனன் என்று அழைக்கப்படுது. மனுஷித்தோ ராம் சீதா காபி அர்த்தனையை சமஸ்தே. மனிதர்கள் ராம் சீதையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. வாஸ்தவமே ச பக்தையா சீதாயே. பாபா சொல்றார், உள்ளபடியே அனைத்து பக்தைகளும் சீத்தைகள். ஏன் பாபா சீத்தைகள்ங்கிறாரு? எப்போ ராமரை விட்டு சீதை பிரிஞ்சாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு பந்தன் ஏற்பட்டுட்டு, துக்கம் ஏற்பட்டுட்டு. அதே போல் எப்போ நம்ம சிவபாபாவை மறந்தோமோ அதிலிருந்து நமக்கு பந்தனங்கள் ஏற்பட்டுட்டு. யாது கர்த்தி ஏக சாஜன் பரமாத்மாக்கோ. அனைத்து பக்தைகளும் ஆத்மாக்களும் சீத்தைகளும் ராமர் ஒருவரை, அதாவது நாயகன் பாபாவை, பரமாத்மாவை நினைவு செய்கின்றனர். பாபா कहते हैं बच्चे इस समय सारी दुनिया में रावण राज्य है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே இந்த நேரம் ராவண ராஜ்யம் சிர்ஃப் லங்கா में नहीं है. லங்கையில் மட்டும் ராவணன் கிடையாது. ராவன் கோ ஜலாத்தே பி யஹா ஹே. ராவணனை இங்கேயும் எரிக்கிறாங்க. எங்க? பாரதத்தில். லங்கா ஹிந்துஸ்தான் மே நஹி ஹே. லங்கையிலையோ ஹிந்துஸ்தானிலேயோ ராவணன் இல்லை. ஒத்தோ பௌத்தியோं का अलग खंड है. பௌத்தர்களுடைய தனி ஒரு தேசம். ஒத்தோ इस समय सारी दुनिया रावण के बंधन में है. அந்த ராவண ராஜ்யத்தை பாபா சொல்லலை. ராமர் சிவ பாபா எங்கே வராரு? ராவண ராஜ்யத்தில். ராவணன் யார்? ருலானை வாழ, அழ வைக்கக்கூடியவன். எது அழ வைக்குது, எது துக்கம் கொடுக்குது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகார குணங்கள், தீய குணங்கள், அவகுணங்கள், பலகீனங்கள். இந்த முழு உலகமும் ராவணனின் பந்தனத்தில் உள்ளது. சாரி துனியாமே ராவன் கா ராஜ்ய ஹே. பாபா சொல்கிறாங்க, முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் என்பது இருக்கின்றது. ஆதா கல்ப ராம் ராஜ்ய, ஆதா கல்ப ராவன் ராஜ்ய, அரை கல்பா ராம ராஜ்யம், அரை கல்பா ராவண ராஜ்யம், ஆதா கல்ப தின், ஆதா கல்ப ராத். பாபா சொல்கிறாங்க, அரை கல்பா பகல், அரை கல்பா இரவு. ये सब बातें बुद्धि में रखने की हैं. பாபா சொல்கிறாங்க, இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் புத்தியில் வைத்துக்கொள்வது மிக அவசியம். இசமி தும் ராவன் பர் விஜய் பாரகே ஹோ. இந்த நேரம் நீங்கள் ராவணன் மீது வெற்றியை அடைந்து வருகிறீர்கள். வெற்றி அடைகிறோமா பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். 10 தலையுடைய ராவணன் இல்லை, 10 விகார குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு விகாரங்கள் மேலே நம்ம வெற்றி அடையணும். ஏன்னா பொதுவாகவே நம்ம சிவராத்திரி வருதுனாலே என்ன பண்ணுறோம், சிவனுக்கு நம்ம தானம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு அவகுணத்தை, கெட்ட குணத்தை நம்ம தானம் கொடுக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு குணமாக நமக்கு போகும். ஜோ பூரி விஜய் பாயங்க வகி மாலிக் பண்ணேங்க. யார் முழுமையாக ராவணன் மீது வெற்றி அடைஞ்சிடுறாங்களோ அவர்களே எஜமானன் ஆகுவார்கள். சத்தியுக் ஆதிமே லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்யத்தா. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. உன்னோனே சொர்க்க கி பிராலப்து கஹா சே கேசே பாய். பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தினுடைய எஜமானன்னா அவங்களுக்கு உள்ள அந்த சுகபோகங்கள் எப்படி கிடைச்சிது, எங்கிருந்து அடைந்தார்கள், அதை யாரால் கொடுக்கப்பட்டது?
என்ன முயற்சி பண்ணி அதெல்லாம் அவங்க அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தணும். சத்தியுமே மனுஷி போத்தோடே ஹோங்கே, சத்தியுகத்தில் ரொம்ப குறைஞ்ச மனிதர்கள் தான். லாக்கோங்கி அந்தாஜ்மே ஹோங்கே. பாபா சொல்கிறார், ஒரு குறிப்பாக லட்சக்கணக்கான பேர் தான். ஜமுனாக்கே கண்டே பர் ராஜ்தானி ஹோகி. ஜமுனா கண்டை ஓரத்தில், ஜமுனா நதி ஓரத்தில் ராஜ்யம் என்பது ஏற்படும். வஹா கோய் விகார் ஹோத்தாகி நகி, அங்கே எந்த விகாரங்கள் என்பது ஏற்படுவதில்லை. கஹாஹி ஜாத்தாகி சம்பூர்ண நிர்விகாரி, சொல்லப்படுது சம்பூர்ண நிர்விகாரி என்று. பச்சே பி யோக பல் से ही पैदा होते हैं, वहाँ रोना पीटना कुछ नहीं होता. பாபா சொல்கிறாங்க, அங்கே குழந்தைகள் கூட யோக பலத்தினால் ஏற்படுகிறது, பிறக்குது. அங்கே அழுகையோ துக்கமோ சண்டையோ கிடையாது. பரந்து पहले ये बातें नहीं निकालनी है. பாபா சொல்கிறார், ராமராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது முதல்ல இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லாதீங்கிறார். पहली बात ये उठाओ कि निराकार परमपिता परमात्मा और हम आत्माएं भी परलोक से आते हैं, तो तुम्हारा परलौकिक परमपिता से क्या संबंध. ஃபஸ்ட்டு பரந்தாமத்திலேருந்து கொண்டு வாங்கங்கிறார் விஷயத்தை. எப்போ முதல்ல ஆத்மா நிராகாரமான பரம்பிதா பரமாத்மா பகவான் எங்கே இருக்காரோ அங்கிருந்து நம்ம ஆத்மாக்கள் கீழே இறங்குறோம் இல்லையா, இறங்கினோன்னே என்ன ஆகுது, பிறப்பு இறப்பு அப்படியே தொடங்குது. சத்தியுகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிறப்பிறப்பில் வரோம். அப்போது கேளுங்க, நீங்கள் மேலிருந்து இந்த பூமிக்கு எப்போ வரீங்களோ அப்போ நீங்கள் இறைவனை அழைக்கிறீங்களே, ஏன் நீங்கள் அவரை நினைக்கிறீங்க, என்ன சம்பந்தம்? நம்பர் 1 பாத்தே, இதை முதல்ல கேளுங்கிறார் பாபா. நீங்கள் எப்போ ஆத்மா மேலிருந்து இறங்குறீங்களோ ஏன் கடவுளை கூப்பிட்றீங்க? पहले ஏ பாப்கா சம்பந்த நிக்காலோ, முதல்ல இறைவனுக்கு உங்களுக்கு என்னென்ன சம்பந்தங்கள் இருக்குது அதை பற்றி சொல்கிறார். மாக்கா பாப் அவர் மா வருஷே, முதல்ல அப்பா எப்படி ஆனார், அம்மா எப்படி ஆனார், அவர்கிட்டேருந்து ஆஸ்தியினுடைய சம்பந்தம் எப்படி வந்தது, என்னெல்லாம் ஆஸ்தி கிடைச்சிது, இது சம்பந்தமாக சொல்லுங்கள். एक अल्फ को भूलने से ही सब कुछ भूले हैं. பாருங்க, ஒரே ஒரு அல்ஃப் பாபாவை மறந்ததுனால எல்லா விஷயத்தையும் மறந்துட்டோம். रावण ने पहले अल्फ से ही बुलाया. மாயா ராவணன் முதல்ல பாபாவை மறக்க வைக்கிறார். फिर अल्फ की मदद से हम रावण पर जीत पाते. ஒண்டர்ஃபுல்லான வேர்டு இது. மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோம், பாபாவோட உதவியால் யாரை மறக்க வச்சார் ராவணன், அவருடைய உதவி கொண்டு துணை கொண்டு ராவணனை நாம் வெற்றி அடைகின்றோம். சம்ஜானைக்கு பாயிண்ட்ஸ் தோ போத்தே, புரிய வைக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பிரதர்ஷன் में முக்கிய பாத் அல்ஃப் கி சம்ஜானி, முதல்ல படவிளக்க கண்காட்சியில் பரமாத்மா யாரு, अल्फ के बाद ही बे ते आता है. அல்ஃப்னா பாபா, ரெண்டாவது பேனா ஆஸ்தி. அப்பானா அவர்கிட்டேருந்து என்ன ஆஸ்தி கிடைக்குது, அப்பானா எப்படி லௌக்கியத்தில் என்ன பண்ணுவாங்க, சொத்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பரமாத்மா கிட்டேருந்து என்ன ஆஸ்தி கிடைக்குது. அல்ஃப்கோ நஹி சம்ஜா தோ குச் நஹி சம்ஜேங்க. பாபாவே புரிஞ்சுக்காட்டா, அப்பாவை ஒரு குழந்தை புரிஞ்சிக்கலன்னா எதை புரிஞ்சுக்க முடியாது, அவர் சொல்கிறது ஒன்றுமே புரியாதில்ல. கேனா பிபல் மாதா மாறோ, பாபா சொல்கிறார், எவ்வளோ நீங்கள் மண்டையை போட்டு உடைச்சாலும் புரிந்து கொள்வது அவ்வளோ ஈஸி இல்லை. பரம்பிதா ஹே தோ பிதா சே வர்ஷா மில்தா ஹே. அவர் யார், பரம்பிதா, அவர்கிட்டேருந்து எப்படி ஆஸ்தி கிடைக்கிது நமக்கு. பாபா கா வர்ஷா மிலா தோ வர்ஷக்கி ஹக்தார் பனி ஜாத்தே ஹே. இப்போ பாபாவுடைய ஆஸ்தி கிடைச்சதோ அவருடைய ஆஸ்திக்கு உரிமையாளர்களாக ஆகிவிடுகிறீர்கள். त्रिमूर्ति पर समझाना कितना सहज. அடுத்த லெசன், त्रिमूर्ति படத்தை பற்றி எவ்வளோ ஈஸியாக நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ऊपर में बाप खड़ा है, नीचे लक्ष्मी नारायण वर्षा.
சிவபாபா மேலே இருக்கும், திரிமூர்த்தியில் மேலே சிவபாபா இருப்பார். அதுக்கு கீழே தான் லக்ஷ்மி நாராயணர் இருப்பாங்க. ये विष्णु कड़ा है, नडूल यार இருக்கா विष्णु. பாபா कहते मुझे याद करो तो वर्षा पाएंगे. பாபா கோருகின்றார், என்ன நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு ஆயிடலாங்கிறார். बच्चे कहते बाबा आप तो निराकार हो, आप कैसे वर्षा देंगे. குழந்தைங்க சொல்கிறாங்களா, பாபா நீங்கள் ஜோதியாச்சே, எப்படி நீங்கள் ஆஸ்தி தருவீங்க எங்களுக்கு. बच्चे मैं इन ब्रह्मा द्वारा देता हूँ. பாபா பதில் சொல்கிறார். இப்படி பகவான் எப்படி குழந்தைங்களோட நேரடியாக உரையாடல் பண்ணுறார் பாருங்கள். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பாபா ஆன்சர் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு, பாபா ஜோதி நீங்கள் எப்படி எங்களுக்கு ஆஸ்தி தர முடியும்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், நான் இவர் மூலமாக உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குறேன். ஜோ ஆயே உன்கோ இஸ் பாத் பர் பி சம்ஜாவோ. யாரெல்லாம் உங்ககிட்ட வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். மூலு பாத்திகி திரிமூர்த்திக்கு, முக்கியமானது திரிமூர்த்தி சித்திரத்தை சொல்லுங்கள். திரிமூர்த்தி பிரம்மா கா कोई अर्थ ही नहीं. त्रिमूर्ति ब्रह्मा கிடையாது, ब्रह्माना अर्थமே இல்லை அதில். समझाना है ये निराकार शिव बाबा, उनको ही ज्ञान का सागर कहा जाता. फिर ये वर्षा முதல்ல புரிய வைக்கணும். திரிமூர்த்தியில் முதல்ல மேலே இருக்கக்கூடிய ஜோதி நிராகாரமான பரமாத்மா யார்? ஞானக்கடல். அவ்வளோ அன்பு கொடுக்குறார். அன்பே சிவம்னு சொல்கிறோம் அவரை, ஞானக்கடல்னு சொல்கிறோம், பத்தித்த பாவனன்னு சொல்கிறோம், திரிகால தர்ஷி நேத்திரின்னு சொல்கிறோம். பாபாவுடைய ஃபுல் மகிமை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கொடுக்கலாம். அதுக்கு பிறகு ஆஸ்தியை பற்றி சொல்லுங்கள். அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி இதுதான். எது திரிமூர்த்தியில் எது இருக்குது? விஷ்ணு இருக்கு இல்லையா. अब बाबा तो निराकार, फिर इन लक्ष्मी नारायण को वर्षा कैसे मिला, कहाँ से आया. லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ஆஸ்தி என்பது எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தது? तुम यहाँ अपने को विष्णु कुमार नहीं कहलाते हो. பாபா சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் விஷ்ணு குமார்னு சொல்கிறீங்களா? தும் தோ ஹோ, நீங்களாம் யார்? பிகே, பிகேனா பிரம்மா குமார், ब्रह्मा कुमारिகள். பிரம்மாபுரி மனுஷோங்கி ஹி கஹி ஜாத்தி ஹே. பிரம்மா எங்கே இருக்காரோ அவருடைய இருப்பிடம் மனிதர்களினுடைய இருப்பிடமாக சொல்லப்படுது. ஜஹா காஸ் பிராமன் ரச்தே ஹே. பிரம்மாபுரியில் குறிப்பாக பிராமணர்கள் படைக்கப்படுகின்றனர். சிந்திமே பிரம்மாபுரி தீ. ये किसने समझाया. சிந்தியில் பிரம்மாபுரின்னு இருந்தது. இதெல்லாம் யார் புரிய வச்சது? சிவபாபாவில் மட்டும்தான் புரிய வைக்க முடியும். ஹமேஷா பாப் தாதா கம்பைன்டு கேனாய். பாபா சொல்கிறார், எப்போதுமே பாபா தாதா இருவரும் கம்பைண்டாக இருக்காங்க. அதான் பாப் தாதா நம்ம சொல்கிறோம். கபி பாபா கபி தாதா போலேங்க. ஏன்னா பிரம்மா பாபா யார்? அனுபவி ரதம் இல்லையா. அவர் போகாத யாத்திரா இல்லை, செய்யாத பக்தி இல்லை, படிக்காத சாஸ்திரங்கள் இல்லை இல்லையா. அதனால தான் அவர் பிரம்மா ஆயிருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது. அப்போது இடையில பிரம்மாவும் சொல்கிறாரு, சிவபாபாவும் சொல்கிறாரு. தோனும் ஆத்மாவுக்கா முக்குத்தோ எக்கிகைனா, ரெண்டு ஆத்மாவுக்கும் ஒரே வாய் தான் இருக்கு இல்லையா. ஜப் கிஸ்கோ சாகே யூஸ் கரேங்க. இவருக்கு வேணால் யூஸ் பண்ணிப்பார், சிவபாபாவுக்கு வேணால் அவர் யூஸ் பண்ணிக்கிறார். பந்தன் தோடேகி ஹே, பந்தனமே கிடையாது. ஜோ பहले ஏ பாத் ஞான் சாகர் கீதா கா பகவான் பாப் ஹே. பஹலி பாத், முதல் விஷயம், ஞானக்கடல் கீதையின் பகவான் பரமாத்மான்னு சொல்லுங்க. ये ब्रह्मा विष्णु शंकर तो सूक्ष्म वतनवासी के देवताएं. ब्रह्मा विष्णु शंकर यार? सूक्ष्म वदन தேவதைகள். ஏ பிரம்மா तो मनुष्य हैं. ब्रह्मा यार? மனிதன். जब संपूर्ण बनेंगे तो देवता कहलाएंगे. இப்போ சம்பூர்ண நிலைக்கு வராரோ அப்போ தான் தேவதை என்று அவரை அழைக்க முடியும். ये तपस्या कर फिर देवता बनते हैं. திரிமூர்த்தியில் பிரம்மா உட்கார்ந்துருக்கார். பிரம்மா தபஸ்ய செய்ததால் விஷ்ணு ஆயிடுறார், மீன்ஸ் தேவதா ஆயிடுறார். इन ब्रह्मा कुमार कुमारियों को भगवान सिखलाते हैं ब्रह्मा द्वारा.
பாபா சொல்கிறார், இந்த பிரம்மா குமாரிகள் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்களோ, பகவான் வந்து இவர் மூலமாக கீதையை சொல்லி கொடுக்குறார். சித்திரம் பர் அச்சு ரீதி சம்ஜானா ஹை. நிறைய பாபா படவிளக்கங்கள் வச்சுருக்கார் இல்லையா, அதை பற்றிலாம் நல்லா நாம் புரிய வைக்க வேண்டும். சம்ஜானி போது சகஜிகை, சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்கிறார், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஏ சிவபாபா ஏ வர்ஷா என்ன சொல்லலாம், நம்ம லக்ஷ்மி நாராயணனுடைய ஃபோட்டோ பார்த்து இது பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி. யார் பாபா? யார்? சிவன், கீதையின் பகவான். शिव तो निराकार इसलिए பிரம்மா துவாரா தேதே हैं. சிவன் நிராகாரமானவர், ஆகவே தான் ஒரு கருவி மூலமாக நமக்கு ஆஸ்தி தரார். பிரம்மா துவாரா சொர்க்க கி ஸ்தாபனா, பிரம்மா மூலமாக சொர்க்க ஸ்தாபனை நடக்குது. ஜரூர் அபிஹி ராஜயோக் சீக்தே हैं ये बनने लिए. பாபா சொல்கிறார், அப்போது யாரெல்லாம் தேவாத்மாக்கள் ஆக போகிறாங்களோ அவங்க பிரம்மா மூலமாக இந்த ராஜயோக கல்வியை கற்றுக்கொண்டுள்ளார்கள், படித்து கொண்டுள்ளார்கள். ஏ சிவபுரி, ஏ விஷ்ணுபுரி. பாபா சொல்கிறார், இது சிவபுரி, சிவன் வரார் இல்லையா, அது விஷ்ணுபுரி, அது ஸ்வர்க்கம். अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன सारम. फर्स्ट पॉइंट, अल्फ की याद से रावण माया पर जीत पानी है. बाबा நினைவால் ராவணன் மாயாவை வெற்றி அடைய வேண்டும். சப்கோ அல்ஃப் கா பரிச்சை தேனா ஹே, அனைவருக்கும் அல்ஃப் நிராகாரமான ஜோதி பரமாத்மாவின் அறிமுகத்தை வழங்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், யாதுக்கு யாத்திராமே தக்னா நகி ஹே, முக்கியமான விஷயம், நினைவு யாத்திரையில் கலைத்து விடாதீர்கள். अपनी बैटरी को चार्ज करने लिए सर्वशक्तिवान बाबा को தன்னுடைய ஆத்மா என்ற பேட்டரியை சார்ஜ் போடணும். அதுக்கு சர்வசக்திவான் பாபாவை நாம் நினைவு செய்ய வேண்டும். வரதானம், एक बाप की याद द्वारा एक स्थिति का अनुभव करने वाले सार स्वरूप भव. அழகான வரதானம், ஒரே ஒரு பாபாவின் நினைவின் மூலமாக, ஒரே ஒரு பாபாவின் நினைவின் மூலமாக ஒரே ஸ்திதியின் அனுபவத்தை செய்யக்கூடிய சார சொரூபம் ஆகுங்கள், த எசன்ஸ்ஃபுல் ஆகுங்கள். ஏக் ஸ்திதி में रहने की सहज विधि एक ही याद. ஏக் ஸ்திதியின் அனுபவத்திற்கு சகஜ வழி ஒருவரின் நினைவு. ஏக் பாப் தூசரா நா கோய். இப்போ மனசு என்ன ஆயிடுது, ஒரு முகத்தன்மைக்கு வந்துடுது ஒரு பாபா நம்ம நினைக்கும் போது. जिसे बीज में सब कुछ समाया हुआ है, ऐसे बाबा भी बीज है जिसमें सर्व संबंधों का सर्व प्राप्तियों का सार समाया हुआ. அப்படி சின்ன விதையில் அந்த மரத்தோட முழு சாரம் நிறைஞ்சிருக்குது. அந்த மாதிரி பாபா விதை அவருள் அனைத்து சம்பந்தங்கள் அனைத்து பிராப்திகளின் சாரம் என்பது நிரம்பி இருக்குது. एक बाप को याद करना अर्थात सार स्वरूप बनना. ஒரே ஒரு பாபாவை நம்ம நினைவு செய்கின்றோமே ஆனால் சார சொரூபமாக ஆகிவிடலாம். तो एक बाप दूसरा ना कोई, एक ही याद एक स्थिति बनाती है. எனக்கு ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை. எத்தனை முறை நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நினச்சி பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பாபா நினைவுங்கிறது எப்படிப்பட்ட நினைவு? சர்வ சம்பந்தத்தின் நினைவு, சர்வ சுகத்தின் சர்வ பிராப்திகளின் நினைவு. அப்படி நம்ம நினைச்சாதான் ஏக்கர ஸ்திதியை நாம் கொண்டு வரலாம், உருவாக்கலாம். जो एक सुख दादा बाप की याद में रहते उनके पास दुख की लहर कभी आ नहीं सकती. சுகத்தின் வள்ளல் பாபாவின் நினைவில் எப்பொழுது இருக்கின்றீர்களோ அவர்களிடத்தில் துக்கத்தின் அலைகள் ஒரு பொழுதும் வர முடியாது. ஏன்னா அந்த துக்கத்தை அழிக்கிறதுக்கான விதி தான் நமக்கு நாலேஜ்.
அதற்கான நினைவு தான் நமக்கு சக்திசாலியான நினைவு. மாயாவினுடைய துக்கமயமான விஷயங்களை விடுவதற்கான ஒரு பயிற்சி. उन्हें स्वप्न में भी सुख के खुशी के सेवा के मिलन मनाने के आते हैं. பாபா சொல்கிறார், யார் சுகத்தின் வள்ளல் பாபாவை நினைக்கிறாங்களோ அவங்களிடத்துல அவங்க கனவுல கூட துக்கம் வராது. குஷி கொடுக்கக்கூடிய கனவு வரும், சுகமான கனவு வரும், சேவைக்கு போகிற கனவு வரும், பாபாவை சந்திக்கக்கூடிய கனவு வரும், மதுபனை பற்றிய கனவு வரும், பாபாவை மீட் பண்ணக்கூடிய கனவு, தாதிகளை சந்திக்கக்கூடிய கனவு. இப்படி தான் வருமே தவிர துக்கத்தின் அலைகள் வரவே வராது, கனவுல கூட வராதுங்கிறார் பாபா. எப்போ ஒரே ஒருவருடைய நினைவில் நம்ம லயிக்கும் பொழுது. ஸ்லோகன். श्रेष्ठ आशाओं का दीपक जगाने वाले ही सच्चे कुल दीपक हैं. சிரேஷ்ட ஆசைகளின் தீபங்களை ஏற்றக்கூடியவர்களே உண்மையான குல தீபமாக இருக்கின்றார்கள். பாபா என்னென்னலாம் ஆசை வச்சுருக்காரு, அந்த ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றணும். அச்சா, மாமாவுடைய மகாவாக்கியம். परमात्मा द्वारा फर्स्ट லாட்ரி क्यों न வின் करे. பாருங்கள், மாமாவோட லட்சியம் எவ்வளோ ஹையஸ்டாக இருந்திருக்கு. பரமாத்மா மூலமாக ஃபஸ்ட்டு லாட்ரியை நம்ம ஏன் வின் பண்ணி அடையக்கூடாது, ஏன் அதை பிராப்தமாக அடையக்கூடாது. देखो बहुत मनुष्य ऐसे समझते हैं थोड़ा सा पुरुषार्थ करने में हम भी वैकुंठ में तो आ जाएंगे ना. நிறைய பேர் நினைக்கிறாங்களா, கொஞ்சம் முயற்சி பண்ணால் நம்ம வைகுண்டத்தில் வந்துடுவோம்ல, எப்படியாவது நமக்கு அங்கே சீட்டு கிடச்சிரும் சொர்க்கத்தில்னு. परंतु उनको ये सोचना चाहिए परमात्मा बाप आया है तो कंप्लीट वर्षा लेने के लिए तो स्टूडेंट का काम है. ஆனால் இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்மளாம் யார், பாபாவோட காட்லி ஸ்டூடெண்ட். என்ன யோசிக்கணும், அம்மா சொல்கிறாங்க, பரமாத்மா ஆஸ்தி கொடுக்கவே வந்திருக்காருன்னா அவருடைய ஆஸ்தி நம்ம கம்ப்ளீட்டாக அடைஞ்சி ஸ்காலர்ஷிப் வாங்க வேண்டாமா. तो पहला नंबर லாட்ரி क्यों न வின் करे. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் லாட்ரியை நம்ம ஏன் வின் பண்ண முடியாது, வெற்றியடைய முடியாது. வகை விஜய் மாலாமே ஃபிரோய ஜான். யார் ஃபஸ்ட்டு லாட்ரியில் வராங்களோ ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெற்றி மாலையில் மணியிடுறாங்க. பாக்கி दो लड्डू पकड़कर बैठे हैं, यहाँ भी हद के सुख लूँ, वहाँ भी वैकुंठ में कुछ न कुछ सुख ले लेंगे. பாபா சொல்கிறாங்க, மாமா சொல்கிறாங்க, சில பேருக்கு 2 ஆசை இருக்கும். என்ன 2 ஆசை இருக்கும்? லட்டு எடுத்து கையில் வச்சுருப்பாங்க, சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் சாப்பிட வேணான்னு தோணும். அந்த மாதிரி மாமா சொல்கிறாங்க, இங்கே இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னா எல்லைக்குட்பட்ட சுகத்தையும் நான் அடையணும். ஆனால் வைகுண்டத்துக்கும் ஏதாவது பதவி எனக்கு வேணும்னா எப்படி? ரெண்டுக்கும் ஆசைப்பட்டால் எப்படி? இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சா எப்படி போக முடியும்? ऐसे विचारवान को मध्यम कनिष्ठ पुरुषार्थी कहेंगे न कि सर्वोत्तम पुरुषार्थी. இப்படி 2 கால் வைக்கிறாங்களே, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், அவங்கள மத்தியம புருஷார்த்தி அல்லது கீழான புருஷார்த்தி என்று தான் சொல்ல முடியுமே தவிர சர்வோத்தம் புருஷார்த்தி என்று சொல்ல முடியாது, உயர்ந்த முயற்சியாளர் என்று சொல்ல முடியாது, அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. जब बाप देने में आनाकानी नहीं करता तो लेने वाले क्यों करता रहे. तब गुरुनाथ ने कहा परमात्मा दाता समर्थ मगर आत्मा को लेने की भी ताकत नहीं. சொல்லப்படுது, கொடுக்கக்கூடிய வள்ளல் கொடுக்கும்போது அடையக்கூடியவங்க டயர்ட் ஆயிட்டா என்ன செய்ய முடியும்? दिल में आता होगा हम क्यों न चाहेंगे हम भी ये पद पाए, परंतु देखा बाबा कितनी मेहनत करता है. பாருங்க, நம்ம உள்ளத்தில் வருது, நம்ம ஏன் இதை அடையக்கூடாது, நம்ம ஏன் இப்படி பாபா என்ன சொல்கிறாரோ ஏன் நம்ம அடைய முடியல, ஏன் அடையக்கூடாதா, அடைஞ்சே ஆகணும்,
மனசில் உள்ளத்தில் அந்த எண்ணம் வரணும். பாருங்கள், இந்த பாபா கூட எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு. பாருங்கள், 60வது வயசில் ஸ்ரீ பாபா பிரவேஷம் ஆகி அதுக்கப்புறம் அவர் முயற்சியை தொடங்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேறினார். மாயா கித்தனி விக்ன டால்தி ஹே கியூ? மாயா இவ்வளோ தடை கொடுத்தது எதனால? நம்ம பாபாவோட ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் எவ்வளோ பாபாவுக்கு தடை வந்தது. மாயா கா ராஜ்ய சமாப்து ஹோனேவாலா ஏன் வருது? மாயாவுடைய ராஜ்யம் விடை பெற்று போக போகுது, அழிய போகுது. அதனால மாயா விடை வாங்கி போகுது. அதனால ஃபுல் பலத்தை அது காட்டுது. மாயனை சார் நிகால் தியா. மாயா என்ன பண்ணிட்டு ஃபுல்லாக சாரத்தை இது பண்ணிட்டு தபி பரமாத்மா ஆத்தே. கம்ப்ளீட்டாக சாரத்தை புளிஞ்சு எடுத்துட்டு அப்போ தான் பாபா பரமாத்மா வரார். சப் ரஸ் சமாயா ஹுவா. பரமாத்மா கிட்ட எல்லா சுகம் இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தையும் புளிஞ்சு சக்கையாக போயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சக்கையாக்கிட்டு. அந்த மாதிரி மாய சக்கையாக்கிட்டு பாபா மறுபடியும் வந்து ரஸ் சாரத்தை நிரப்புறார். ஜிஸ்ஸபி சம்பந்திக்கு ரஸ்னா மில்தி ஹே தபி துவமேவ மாதஷ்ய பிதா துவமேவ ஆதி ஆதி மகிமா உஸ் பரமாத்மா கி ஹே. எப்போ பாபாட்ட எல்லா சம்பந்தத்தினுடைய ரசனை சுகம் ஏற்படுதோ அப்பொழுதுதான் எல்லாருடைய வாயிலிருந்து என்ன வருது? நீங்கள் தான் தாய் தந்தை, சர்வமும் நீங்கள் தான். மகிமை நாம் பாடுகின்றோம். உஸ் பரமாத்மா கி தோ பலிஹாரி உஸ் சமய கி ஹே ஜோ ऐसा சம்பந்த் ஹுவா. இப்போ எல்லா மகிமையும் அவருக்கு தான். ஏனென்றால் இந்த நேரம் அனைத்து சம்பந்தங்களினால் நமக்கு சுகம் கிடைக்கிது. இப்போ அந்த சுகத்தை எடுக்கும்போது நம்ம யாருடைய மகிமை பாடுறோம்? பாபாவோட மகிமை பாடுறோம். ஆக பாபாவுடைய ஃபுல் பிராப்தியை நம்ம அடையணும்னு மாமா சாரமாக சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஜோதி நிராகாரமான பரமாத்மா அவர்கிட்டேருந்து நம்ம ஆத்மாங்கிற பேட்ரியில் சார்ஜ் நிரப்பிப்போம். இப்போ நம்ம செகண்டில் பரந்தாம நிவாசி அனுபவம் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி பாப்தாதா வராரு. நம்ம பாப்தாதாவை ஆவாகன் பண்ணணும். அமிர்த வேலையிலிருந்து ஃபுல்லாக சைலன்ஸில் இருந்து புத்தியின் தொடர்பு லிங்க் பாபாட்டே கனெக்ட் ஆகியே இருக்கணும். ஆத்மா என்ற பேட்டரியை ஃபுல் சார்ஜில் போட்டுடணும். பாப்தாதா வரும்போது அவர்கிட்ட திருஷ்டி வாங்கும்போது ஃபுல் பவரை நம்ம அனுபவம் செய்யணும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கி பாப்தாதாவோட மிலன் இருக்குது. அதனால் சூரஜ்பாய் 5 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. அதனால் 4:55க்கு நீங்கள் எல்லாருமே கனெக்ட் ஆகிடுங்க. நம்ம சூரஜ்பாயோட கிளாஸ் கேட்டுட்டு பாப்தாதா மிலன் லிங்க் எப்போதும் போல் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓம் சாந்தி. தெளிவான ஞானத்தின் அடிப்படையில் சரியான புரிதல் இருக்குது அப்படின்னா கஷ்டமான சூழ்நிலை கூட திருப்தியாக இருக்க முடியும். The one who has the right understanding based on accurate knowledge is the one who is able to remain content even during difficult situations.